Hello students, welcome to our channel High Focus Academy. ஸோ லாஸ்ட் 2 வீடியோவில் நம்ம ஸ்கொயர்ஸ் அண்ட் ஸ்கொயர் ரூட்டோட பேசிக்ஸ் எல்லாம் பார்த்துட்டு வரோம். ஸோ 5ல் கம்ப்ளீட் ஆச்சுன்னா நம்பரை வந்து எப்படி ஸ்கொயர் பண்ணணும், அதே மாதிரி ஒரு நம்பரோட ஸ்கொயர் நம்பர் வந்து ஈவனாக ஆடாக எப்படி கண்டுபிடிக்கணும், இந்த மாதிரி சில ஃபேக்ட்ஸ் எல்லாம் பார்த்தோம். ஸோ அது இல்லாமல் இன்றைக்கி ஒரு சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களும் பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ட்ரையாங்குலர் நம்பர்ஸை ஆட் பண்ணுற அந்த டெக்னிக்கை பார்க்க போகிறோம். ஸோ ஜென்ரலாக ட்ரையாங்குலர் நம்பர்ஸ்னால் யார் யார் இருப்பாங்க? 1, 3, 6, 10 இவங்க எல்லாம் வந்து ட்ரையாங்குலர் நம்பர்ஸில் வருவாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 ட்ரையாங்குலர் நம்பர்ஸை ஆட் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்கொயர் நம்பர் வரும். இதை நீங்கள் ப்ரீவியஸாக வாட்ச் பண்ணியிருக்கீங்களான்னு தெரியல. ஸோ ஜென்ரலாக இப்போ 1 இருக்குது. இந்த 1ஓட இதோட ப்ரீவியஸாக இருக்கிற அந்த ட்ரையாங்குலர் நம்பரை ஆட் பண்ணினீங்க அப்படின்னா உங்களுக்கு ரிசல்டன்ட் வந்து 4 கிடைக்கும். ஸோ 4 இஸ் அ ஸ்கொயர் நம்பர், அதாவது 2ஓட ஸ்கொயர். ஸோ இதே மாதிரி அடுத்தது 6 இருக்குது. இதோட முன்னாடி என்ன ட்ரையாங்குலர் நம்பர் இருக்குது? நமக்கு 3 இருக்குது. ஸோ அந்த 3யை இந்த 6ஓட ஆட் பண்ணினீங்க அப்படின்னா உங்களுக்கு 9 கிடைக்கும். ஸோ 9 யார்? 9 வந்து 3ஓட ஸ்கொயர். ஸோ இதே மாதிரி அடுத்த நம்பர் 10 இருக்குது. ஸோ இதுக்கு முன்னாடி இருக்கிற ட்ரையாங்குலர் நம்பர் யார்? 6. ஸோ அந்த 6 எடுத்துகிட்டு வந்து இந்த 10ஓட ஆட் பண்ணிங்கன்னா நமக்கு கிடைக்கிறது 16. 16 வந்து 4ஓட ஸ்கொயர். ஸோ இது வந்து நமக்கு ட்ரையாங்குலர் நம்பர்ஸ்க்கு நடுவில் உங்களுக்கு என்ன ஒரு ரிலேட்டிவிட்டி இருக்குது அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக. ஸோ இப்போ ஜென்ரலாக நீங்கள் 1 to 25 நம்பர்ஸ் எடுத்திருக்கேன்னா இங்கே இதில் யார் யாரெல்லாம் ஸ்கொயர் நம்பர்ஸ்னு பார்த்தீங்க அப்படின்னா 1, 4, 9, 16, 25. ஸோ நீங்கள் உங்களுக்கு வந்து எவ்வளோ தூரம் எழுதிக்கிறீங்களோ எழுதிக்கலாம். ஸோ இதில் நான் வந்து 25, அதாவது 5 ஸ்கொயர் வரைக்கும் எடுத்திருக்கேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது உங்களுக்கு ரிலேட்டிவிட்டி ஐடென்டிஃபை பண்ண முடியுதா? ஸோ ஜஸ்ட் வந்து ஒரு ஸ்கொயர் நம்பருக்கும் இன்பிட்வீனில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ 1க்கும் 4க்கும் நடுவில் 2 நான் ஸ்கொயர் நம்பர்ஸ் இருக்குது. அதாவது 2வும் 3யும் வந்து ஸ்கொயர் நம்பர் கிடையாது இல்லையா? ஸோ 1 and 4க்கு நடுவில் 2 நான் ஸ்கொயர் நம்பர் இருக்குது. அதே 4 and 9க்கு நடுவில் 4 நான் ஸ்கொயர் நம்பர்ஸ் இருக்குது. அதே மாதிரி 9 and 16க்கு இடையில் உங்களுக்கு 6 வந்து நான் ஸ்கொயர் நம்பர்ஸ் இருக்குது. 6 and 25க்கு இடையில் 8 நான் ஸ்கொயர் நம்பர்ஸ் இருக்குது. ஸோ இதே மாதிரி நீங்கள் ஃபர்தராக எக்ஸ்டெண்ட் பண்ணி 25 and 36, 36 and 49னு எழுதி பார்க்கலாம். ஸோ இதில் என்ன கனெக்டிவிட்டி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இது எல்லாமே வந்து அந்த 2ஓட மல்டிபிள்ஸ்லேயே தான் இருக்குது பாருங்கள். ஸோ 2 into 2 வந்து 4, அடுத்தது 6, 8. ஸோ இது எல்லாமே வந்து உங்களுக்கு 2ஓட மல்டிபிள்ஸ்லேயே இருக்குது. ஸோ ஒரு ஸ்கொயர் நம்பர்லேருந்து அடுத்த ஸ்கொயர் நம்பருக்கு நடுவில் இருக்கிற நான் ஸ்கொயர் நம்பர்ஸை நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணி பார்க்கும்போதும் அவங்களுக்கான ரிலேட்டிவிட்டி எல்லாமே 2ஓட மல்டிபிள்ஸில் தான் இருக்குது. ஸோ இப்போ இன்னொரு டெக்னிக் வந்து என்ன அப்படின்னா ஆட் நம்பர்ஸை ஆட் பண்ணுறது. ஸோ இது எதுக்கு அப்படிங்கிறது பின்னாடி உங்களுக்கு இன்னும் நம்ம ஒரு சில ட்ரிக்கியான மெத்தட்ஸ் எல்லாம் பார்க்க போகிறோம். அங்கே வந்து உங்களுக்கு யூஸ் ஆகும் இது. ஸோ ஜென்ரலாக ஆட் நம்பர்ஸ்லாம் யார் யார்? ஸோ நமக்கு 2ஆல் டிவைட் ஆகாத நம்பர்ஸ் எல்லாருமே வந்து ஆட் நம்பர்ஸ் 1, 3, 5, 7, 9. ஸோ அது எல்லாமே இங்கே டிஸ்பிளே பண்ணியிருக்கோம். ஸோ இது ஒரு நம்பராக நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ 1ஓட ஸ்கொயர் வந்து 1 தான் வரும். ஸோ அடுத்து 2 ஆட் நம்பர்ஸை ஆட் பண்ணி பாருங்கள். அதாவது 1 and 3 நான் ஆட் பண்ணுறேன் அப்படின்னா அது வந்து 4 வரும். 4 யார்? 2ஓட ஸ்கொயர். ஸோ அடுத்து 3 ஆட் நம்பரை ஆட் பண்ணினா அது வந்து 9, 3ஓட ஸ்கொயர். அடுத்து 4 ஆட் நம்பரை ஆட் பண்ணினா அது வந்து 16, 4ஓட ஸ்கொயர். அடுத்து 5 ஆட் நம்பரை ஆட் பண்ணினேன் அப்படின்னா 25, அது 5ஓட ஸ்கொயர். அடுத்து 6 ஆட் நம்பரை ஆட் பண்ணுறேன் அப்படின்னா அது உங்களுக்கு 36, 6ஓட ஸ்கொயர். அடுத்தது 7 ஆட் நம்பர்ஸ் ஆட் பண்ணுறேன் அப்படின்னா அது 49, அதுவும் வந்து 7ஓட ஸ்கொயர். அடுத்தது 8 ஆட் நம்பர்ஸ் ஆட் பண்ணுறேன்னா அது 64, அது வந்து 8ஓட ஸ்கொயர். ஸோ இதே மாதிரி நீங்கள் ஃபர்தராக ஆட் பண்ணி பார்க்கலாம். அதாவது 9 ஆட் நம்பர்ஸ், 10 ஆட் நம்பர்ஸ் இப்படி ஆட் பண்ணிகிட்டே போனீங்க அப்படின்னா அது லென்த்தியராக போகும். ஸோ இது எல்லாமே வந்து ஒரு ஸ்கொயர்ஸாக வருது. ஸோ இப்போ வந்து 2 ஆட் நம்பர்ஸ் இல்லை 2 ஈவன் நம்பர்ஸ் இவங்களை எடுத்து மல்டிப்ளை பண்ணுறதுல ஒரு சின்ன ட்ரிக்கு நம்ம ஃபார்முலாஸை வச்சு பண்ண போகிறோம். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா a + 1 × a - 1. ஸோ இதில் ரெண்டுத்துலேயுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா
ஏ வந்து காமனாக இருக்கிறதுனால நம்ம இந்த 2 ஏக்கு பதிலாக ஏ ஸ்கொயர்னு போட்டுடுறோம். ப்ளஸ் அண்ட் மைனஸ் ஒன், இது ஏ ப்ளஸ் பி ஏ மைனஸ் பி ஃபார்முலா அப்படின்னு சொல்லிட்டு ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர், அதுதான் வந்து ஏ ஸ்கொயர் மைனஸ் ஒன் அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்திருக்கோம். ஸோ இப்போ ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறோம். இதில் வந்து நான் 11 அண்ட் 13 நம்பர் எடுத்திருக்கேன். 11 ஒரு ஆட் நம்பர், 13 ஒரு ஆட் நம்பர். இவங்க 2 பேரையும் எப்படி நான் மல்டிப்ளை பண்ணுறேன்னு பாருங்கள் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி. ஸோ இதுக்கு இன்பிட்வீனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு ஈவன் நம்பர் இருக்குது. யார் அப்படின்னா 12. ஸோ இந்த 12 வந்து எப்படி 11 அண்ட் 13ஓட கனெக்ட் ஆகுது அப்படின்னா 11, அதாவது 12 மைனஸ் 1 பண்ணினோன்னா 11 வரும். அதே மாதிரி 12 ப்ளஸ் 1 பண்ணினோம் அப்படின்னா 13 வரும். ஸோ இதே ஃபார்முலாவில் இருக்கா. அப்போ ஏ ப்ளஸ் ஒன் ஏ மைனஸ் ஒன் அப்படிங்கிறத நான் ஏ ஸ்கொயர் மைனஸ் ஒன் ஸ்கொயர். அப்போ இங்கே ஏ வந்து 12 அண்ட் தென் ஒன் பிளேஸில் எனக்கு 1 இருக்கிறதுனால நான் அதே மாதிரி போட்டுட்டேன். ஸோ 11 அண்ட் 13க்கு 12 ஸ்கொயர் மைனஸ் ஒன் ஸ்கொயர்னால் நம்ம ஈஸியாக சொல்லிடலாம். நமக்கு 12 ஸ்கொயர் 144னு தெரியும் இல்லையா. 144 மைனஸ் ஒன் இஸ் 143. ஸோ இதே மாதிரி 12 இன்ட்டு 14, இப்போ இது ரெண்டுமே ஈவன் நம்பர் அப்படின்னா நம்ம 13 மைனஸ் ஒன் அண்ட் 13 ப்ளஸ் ஒன் அப்படின்னு எடுத்துக்கிறோம். அப்படின்னா 13 ஸ்கொயர் மைனஸ் ஒன், 13 ஸ்கொயர் எவ்வளோ 169 மைனஸ் ஒன், அப்போ நமக்கு ஆன்சர் வந்து 168 வரும். ஸோ இதே மாதிரி நீங்கள் 23 இன்ட்டு 25, அதை வந்து நம்ம 24 மைனஸ் ஒன் 24 ப்ளஸ் ஒன்னு எடுத்துக்கலாம். அதே மாதிரி 18 இன்ட்டு 20 வந்து 19 மைனஸ் ஒன் அண்ட் 19 ப்ளஸ் ஒன் அப்படின்னு எடுத்துக்கலாம். அதே மாதிரி நீங்கள் பண்ணி பார்த்துட்டு எங்களுக்கு கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ இது இல்லாமல் இன்னும் ஒரு சில பேட்டர்ன்ஸை வந்து நான் உங்களுக்கு இன்றைக்கி சொல்லி தரப்போகிறேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1 ஸ்கொயர் இருக்குது, 11 ஸ்கொயர், 111 ஸ்கொயர், 1111 ஸ்கொயர், 1111 ஸ்கொயர், 1111 ஸ்கொயர். ஸோ இது எல்லாத்துக்குமே ஆன்சர் கொண்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1 ஸ்கொயருக்கு 1, 11 ஸ்கொயருக்கு 1 to 1, 111 ஸ்கொயருக்கு உங்களுக்கு 1 2 3 2 1, அண்ட் தென் 1111 ஸ்கொயருக்கு உங்களுக்கு 1 2 3 4 3 2 1. ஸோ இதில் வந்து அப்படியே நம்பர்ஸ் உங்களுக்கு ரிப்பீட்டடாக அப்படியே ரெப்ளிகேட் ஆகிறது உங்களால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஸோ எந்த நம்பர் 6க்கு வரும்போது உங்களுக்கு மறுபடி அதில் ரிவர்ஸ் ஃபார்மேட்டில் இங்கே ஃபில்லப் ஆகிருக்கும். ஸோ இது மட்டும் இல்லாமல் 7 ஸ்கொயர் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா 49, இதே 67 ஸ்கொயர் அப்படின்னு எடுத்திங்க அப்படின்னா 4489. ஸோ இதே மாதிரி 667 ஸ்கொயர் அப்படின்னா இதில் 44489. ஸோ 4 and 8ஓட நம்பர்ஸ் வந்து அதிகமாகிட்டே போகும். லெஃப்ட் சைடில் உங்களுக்கு 6 அதிகமாக ரைட் சைடில் 4 and 8 வந்து உங்களுக்கு அதிகமாகிட்டே போகிறத பார்த்து உங்களுக்கு புரியும். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 5 6 இருக்குது, அதாவது 5 நம்பர்ஸ் ஆஃப் 6 அண்ட் தென் 1 7 ஸ்கொயர் இருக்குது. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 4 and 8 வந்து 5 நம்பர்ஸ் வந்து ஆகி கடைசியாக வந்து 9 நீங்கள் ஆட் பண்ணுவீங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் இப்போ ஒரு சில மிஸ்ஸிங் டிஜிட்ஸை நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்கிறதுக்கான மெத்தடை வந்து இதில் கற்றுக் கொடுக்க போகிறேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 11 ஸ்கொயர் இருக்குது 121. ஸோ அதே மாதிரி 101 ஸ்கொயர் இருக்குது. ஸோ இதுக்கு வந்து 10201. ஸோ ஃபர்ஸ்ட்டு 11 ஸ்கொயருக்கு இந்த 101 ஸ்கொயருக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு உங்களுக்கு தெரியுதா? ஸோ 11 ஸ்கொயரில் வந்து ஜீரோவே இல்லை, அதனால என்னோடய ஆன்சர் வந்து 121ன்னு இருக்குது. ஸோ இதே 101 ஸ்கொயரில் 2 1க்கு நடுவில் ஒரு 0 இருக்கிறதுனால ஸோ அகெயின் எனக்கு அந்த 1 to 1லேயும் நான் என்ன பண்ணிடுறேன், இன்பிட்வீனில் எல்லா நம்பர்ஸ்க்கும் நடுவில் ஒரு 0 வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதே மாதிரி 1001 ஸ்கொயர்னு இருந்தால் இப்போ என்ன பண்ணுவோம், ஸோ அதே மாதிரி 2 ஜீரோஸாக நான் நம்பர்ஸ்க்கு இடையில் ப்ளேஸ் பண்ணிவிடுவேன். அதே 1 to 1 தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ரைட் சைடில் டாப்பில் இருந்த அதே 1 to 1 தான். லெஃப்ட் சைடில் ஜீரோஸ் இன்க்ரீஸ் ஆக நான் ரைட் சைடில் அதே மாதிரி இன்பிட்வீன் நம்பர்ஸ்க்கு இடையில் அதே மாதிரி ஜீரோஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே வரேன். ஸோ லெஃப்ட் சைடில் அதே மாதிரி 1 4 ஜீரோஸ் இருக்குது இப்போ. ஸோ நான் இப்போ இங்கே என்ன பண்ணணும், 1க்கும் 2க்கும் நடுவில் 4 ஜீரோஸ் ப்ளேஸ் பண்ணணும். அதே மாதிரி 2க்கும் 1க்கும் நடுவில் 4 ஜீரோஸ் ப்ளேஸ் பண்ணணும். ஸோ இதே மாதிரி அடுத்த சம்மை நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வந்து இதே மாதிரி 11 ஸ்கொயர் உங்களுக்கு 121 இருக்குது. ஸோ இதே பேட்டர்னில் நீங்கள் இந்த 10 10 101 ஸ்கொயர் இப்படிக்கு ஒர்க் அவுட் பண்ணினீங்க அப்படின்னா என்ன வரும், ஸோ இதே மாதிரி உங்களுக்கு நம்பர்ஸ்க்கு நீங்கள் 1 to 1ல் எத்தனை ஜீரோஸ் வந்து ப்ளேஸ் பண்ணணுங்கிறத ப்ரீவியஸ் ஸ்டெப்பில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக ஐடென்டிஃபை ஆகும்.
ஸோ அப்போ அதே மாதிரி நான் இந்த சைடில் எனக்கு லெஃப்ட் சைடில் 4 ஒன்ஸ் இருக்குது அப்படின்னா அப்போ நான் 4 வரைக்கும் இங்கே ப்ளேஸ் பண்ணணும். 5 ஒன்ஸ் இருக்குது அப்படின்னா நான் 5 வரைக்கும் இங்கே ரைட் சைடில் ப்ளேஸ் பண்ணணும். ஸோ இன் பிட்வீனில் இப்போ ஜீரோஸை மட்டும் நம்ம கரெக்டாக ப்ளேஸ் பண்ணிட்டா முடிஞ்சிருச்சு. ஸோ லாஸ்ட்டு சம்மில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 5 நம்பர்ஸ் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ நீங்கள் 10 வந்து உங்களுக்கு 5 ஒன்ஸ் வரைக்கும் நீங்கள் கண்டிப்பாக ப்ளேஸ் பண்ணி ஆகணும் அப்படிங்கிறது தான் இந்த பேட்டர்னில் நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ஸோ அடுத்த கொஸ்டினில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதே மாதிரி மிஸ்ஸிங் நம்பர்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ 1 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் இவங்க ஆட் பண்ணினா உங்களுக்கு 3 ஸ்கொயர்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இதே மாதிரி 2 ஸ்கொயர் 3 ஸ்கொயர் 6 ஸ்கொயர் ஆட் பண்ணால் 7 ஸ்கொயர். ஸோ இதே மாதிரி உங்களுக்கு பேட்டர்ன்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் இதில் மிஸ் ஆகிற நம்பர்ஸை எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸாக இருக்கிற சம்ஸில் பாருங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் நம்பர், செகண்ட் நம்பர் அண்ட் தேர்ட் நம்பர் 3 பேருக்கு நடுவில் ஏதாவது ஒரு ரிலேட்டிவிட்டி இருக்கும். எஸ், கரெக்டு தான். அதாவது தேர்ட் நம்பர் வந்து ஃபர்ஸ்ட் இருக்கிற 2 நம்பரோட மல்டிபிள்ஸாக இருக்குது. அதாவது ஃபர்ஸ்ட் கொஸ்டினில் 1 and 2 மல்டிப்ளை பண்ணினீங்க அப்படின்னா ஸோ இந்த இடத்துல 1 and 2 மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு 2 வரும். இங்கே 3 and 2 மல்டிப்ளை பண்ணும்போது 6 வரும். கரெக்டாக? ஸோ அதே மாதிரி தேர்ட் சம்மில் பாருங்கள் 3 and 4 வந்து மல்டிப்ளை பண்ணினா 12 வரும். ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக ஃபோர்த்து சம்மில் ஈஸியாக சொல்லிடலாம் இல்லையா? 4 and 5 மல்டிப்ளை பண்ணினா நமக்கு எஸ் தேர்ட் பிளேஸில் 20 ஸ்கொயர் வரும். அதே மாதிரி ஃபிஃப்த்து சம்மில் 5 ஸ்கொயர், இங்கே 30 ஸ்கொயர் இருக்குது. அப்போ நடுவில் செகண்ட் நம்பர் வந்து கண்டிப்பாக 6 ஸ்கொயராக தான் இருக்கும். ஸோ லாஸ்ட்டு சம்மில் வந்து பாருங்கள் உங்களுக்கு தேர்ட் நம்பரும் கொடுக்கல, ஃபோர்த் நம்பரும் கொடுக்கல. ஸோ தேர்ட் நம்பர் நம்ம ஈஸியாக சொல்லிடலாம். ஃபஸ்ட்டு 2 நம்பரையும் வந்து மல்டிப்ளை பண்ணி அதோட மல்டிப்ளிகண்ட்டு தான் எழுத போகிறோம். ஸோ 6 7s are 42 ஸ்கொயர் அப்படின்னு எழுதிடுவோம். இப்போ ஃபோர்த்து சம், அதாவது ஃபோர்த்து நம்பர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எழுதணும் அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? ஸோ அதுக்கு தான் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு தேர்ட் நம்பரில் என்ன இருக்கோ அது கூட 1 ஆட் பண்ணிவிட்டு எழுதுறது தான் உங்களோட ஃபோர்த்து நம்பர். ஸோ ஆப்வியஸ்லி எனக்கு இங்கே வந்து 42 ஸ்கொயர் இருக்குது அப்படின்னா 42ஓட 1 ஆட் பண்ணினீங்க அப்படின்னா 43 ஸ்கொயர். அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. ஸோ இதே மாதிரி ஆட் பண்ணாமல் ஒரு சில நம்பர்ஸை உங்களுக்கு சம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா எப்படி பண்ணலாம்? இதுக்கு தான் உங்களுக்கு இந்த வீடியோவை நீங்கள் கட் பண்ணாமல் ஸ்டார்டிங்லேருந்து பார்த்துருந்தீங்க அப்படின்னா ஐடென்டிஃபை பண்ண முடியும். அதாவது 1 3 5 7 9 இது வந்து யார்? ஃபர்ஸ்ட் 5 ஆட் நம்பர்ஸ். வெரி குட். ஸோ அந்த ஃபர்ஸ்ட் 5 ஆட் நம்பர்ஸ் இருக்குது. அதே மாதிரி இங்கே நம்பர் ஆஃப் ஆட் நம்பர்ஸ் எத்தனை இருக்குங்கிறத நீங்கள் கால்குலேட் பண்ணினீங்க அப்படின்னா ஈஸியாக நம்ம இந்த வீடியோவில் ஸ்டார்டிங்கில் பார்த்ததை சொல்லிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் 5 ஆட் நம்பர்ஸ் வந்து 5 ஸ்கொயர், அப்போ 25. அடுத்தது 10 ஆட் நம்பர்ஸ்னால் 10 ஸ்கொயர் 100. அடுத்தது 12 ஆட் நம்பர்ஸ் அப்படின்னா 12 ஸ்கொயர் 144. ஸோ இதே மாதிரி 49 7 ஆட் நம்பர்ஸ் வச்சு சொல்லணும்னா ஈஸியாக சொல்லலாமா? அதே மாதிரி 121 11 ஆட் நம்பர்ஸ் வச்சு சொல்லணும் அப்படின்னா சொல்லிடலாமா? ஏன்னா நம்ம தான் ஆல்ரெடி பார்த்துருக்கோம் இல்லையா? ஸோ அப்போ யார் யார் ஃபர்ஸ்ட் 7 ஆட் நம்பர்ஸ் யார் அப்படிங்கிறத நம்ம எழுதணும். 1 3 5 7 9 11 and 13. ஸோ இவங்க எல்லாரையும் ஆட் பண்ணிடுறோம். அதே மாதிரி 11 ஆட் நம்பர்ஸ் எழுதணும் அப்படின்னா நம்ம 11 13க்கு அப்புறமா 15 17 19 and 21ஐயும் சேர்த்து ஆட் பண்ணினோம் அப்படின்னா 121 வந்துடும். ஸோ இதே மாதிரி ஒரு நம்பருக்கும் நடுவில் எத்தனை ஸ்கொயர் நம்பர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம இதிலேருந்து கண்டுபிடிக்க போகிறோம். இதுவும் வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்த டெக்னிக் தான். நான் உங்களுக்கு 25 வரைக்கும் எழுதிட்டு சொல்லி கொடுத்துருந்தேன். ஸோ இதில் வந்து உங்களுக்கு 12 and 13 25 and 26 99 and 100 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ 12 ஸ்கொயருக்கும் 13 ஸ்கொயருக்கும் நடுவில் எத்தனை நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த பவரில் இருக்கிற 2வை எடுத்துகிட்டு வரும். அதை தான் நான் என்ன பண்ணியிருக்கேன், 2 into 12 24 அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதே மாதிரி 25 and 26னால் கரெக்ட். ஸோ 25ஓட ஸ்கொயர் அப்படின்னா பவரில் இருக்கிற 2 and 25ஐ மல்டிப்ளை பண்ணினோம்னா 50 நம்பர்ஸ் இருக்குது. அதாவது எங்கே 50 நம்பர்ஸ் இருக்குன்னா 25 ஸ்கொயருக்கும் 26 ஸ்கொயருக்கும் நடுவில் உங்களுக்கு 50 நம்பர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் இந்த டெக்னிக் சொல்லிகிட்ருக்கோம். இதே 12 ஸ்கொயர் எவ்வளோ உங்களுக்கு 144. அதே மாதிரி 13 ஸ்கொயர் எவ்வளோ 169. ஸோ ரெண்டுத்தையும் சப்ட்ராக்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு நடுவில் 24 நம்பர்ஸ் இருக்கும்.
இதே மாதிரி 25 ஸ்கொயர், அதாவது 25 இன்ட்டு 25 வந்து உங்களுக்கு 625 வரும். இதே 26 இன்ட்டு 26 வந்து பண்ணினீங்க அப்படின்னா 676 வரும். ஸோ இவங்க 2 பேரையும் சப்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 50 நம்பர்ஸ் வரும். ஸோ நீங்கள் அந்த ஸ்டார்டிங் நம்பர் எடுத்துக்கக்கூடாது. அதாவது 51 வருது அப்படின்னா 51ங்கிறது அந்த நம்பரையும் இன்க்ளூட் பண்ணி வருது. ஸோ நீங்கள் 15 எடுத்துக்கணும். ஸோ இதே மாதிரி 99 ஸ்கொயர் அண்ட் 100 அப்படின்னா 99 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 198 வரும். ஸோ ஆக்சுவல் மல்டிப்ளிகேஷன் இல்லாமல் இப்போ ஒரு நம்பரோட ஸ்கொயரை கண்டுபிடிக்க போகிறோம். நம்ம இதுவும் வந்து ஆல்ரெடி ஃபார்முலா வச்சு உங்களுக்கு சொல்லி கொடுத்துருந்தேன். ஸோ இப்போ 39 இருக்குது அப்படின்னா நான் இங்கே வந்து 30 + 9 த ஹோல் ஸ்கொயருங்கிற மாதிரி பிரிச்சுக்கிறேன். அது ஓகேவா? ஸோ அந்த மாதிரி பிரிச்சுக்கும் போது உங்களுக்கு இந்த ஃபார்முலா அப்ளை ஆகுதா? நமக்கு என்ன ஃபார்முலா? a² - 1ல் இருக்குது. ஸோ நம்ம 30 + 9 த ஹோல் ஸ்கொயர்னு எடுத்திருக்கோம். அப்போ a + b த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா இங்கே அப்ளை பண்ணணும். a + b த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா என்ன அப்படின்னா a² + 2ab + b². ஸோ இதை தான் நான் இந்த இடத்துல வந்து அப்ளை பண்ண போகிறேன். ஸோ அப்போ எனக்கு a வந்து 30, b வந்து 9. ஸோ இதை வச்சு நான் அப்ளை பண்ணுறேன். 30² வந்து 900, 2 × 30 × 9 வந்து எனக்கு 540, அண்ட் தென் 9² வந்து ஃபர்தராக 81. ஸோ இவங்களை ஈஸியாக நான் இப்போ ஃபைனலாக ஆட் பண்ணி போட்டுட்டேன். ஸோ இதே மாதிரி 42²க்கு 40 + 2ன்னு சொல்லி பிரிச்சுக்கலாம். உங்களுக்கு 32² 30 + 2 அப்படின்னும் பிரிச்சுக்கலாம். ஃபர்தராக இதே மாதிரி இன்னும் நிறைய ட்ரிக்ஸை நம்ம சேனலில் உங்களுக்கு சொல்லித்தரோம். ரெகுலராக வாட்ச் பண்ணிகிட்ருங்க. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.